அதுக்கே நான் 3 ரூபா செலவழிச்சேன். ஆமாம் சார், ஏதோ கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் குறைச்சி போடுங்க சார். சரி. எவ்வளோ சார்? 3 ரூபா. சரி ஐயா, பரமமலம் தந்தல்தான். ஒரு 500 ரூபா கொடுத்துருங்க. 2 எடுத்து வரேன் சார். கூலி தொழிலாளி கிட்ட அரசு அதிகாரியா இருந்துட்டு இப்படியா பண்றது? எவ்வளோ? 3 ரூபா. லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடிப்பட்ட பரபரப்பு சம்பவம். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. திண்டுக்கல் மாவட்டம் ஐயப்பாளையத்துடைய கிராம நிர்வாக அலுவலரா ரமேஷ் அப்படிங்கிறவரு ஓராண்டு காலமாவே வேலை செஞ்சுட்டு வந்ததாகவும் கூறப்படுது. அண்ட் இந்த நிலையில தான் கூலி தொழிலாளியான கார்த்திகேயன் தன்னுடைய நிலத்தை சர்வே பண்ணி பெயர் மாற்றத்தோட பட்டா கேட்டு விண்ணப்பம் செஞ்சிருந்ததாகவும் கூறப்படுது. அண்ட் இந்த நிலையில தான் கிராம நிர்வாக அலுவலரான ரமேஷ் அப்படிங்கிறவரு 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டு 3 தடவை அந்த விண்ணப்பத்தை தள்ளுபடி செஞ்சதாகவும் கூறப்படுது. இதனையடுத்து கூலி தொழிலாளியான கார்த்திகேயன் 2500 ரூபாயை லஞ்சம் கொடுக்கறதாகவும் தெரிவிச்சிருக்காராமா. அது மட்டும் இல்லாம லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு தகவலும் கொடுத்ததா கூறப்படுது. லஞ்ச ஒழிப்பு துறையினருடைய அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவின 2500 ரூபாய கிராம நிர்வாக அலுவலரான ரமேஷ் கிட்ட கொடுத்த போது அங்க மறைஞ்சிருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் ரமேஷ் அவரை கையும் களவுமா பிடிச்சதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு துறை நாகராஜ் தலைமையில இன்ஸ்பெக்டர் ரூபா கீதாராணி உள்ளிட்ட 6 பேர் கொண்ட குழுவினர் ரமேஷ் கிட்ட இருந்து 2500 ரூபாயை பறிமுதல் பண்ணி அவர் விசாரணை செஞ்சதாகவும் கூறப்படுது. ஐயம்பாளையத்துல கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது செய்த இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோ ஜிடி ஹாலிடேஸ், ஜெயச்சந்திரன், MCR, Pure Cotton Club.